இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பூஜை தாய் ஜடாதர காளியை என்னுடைய சிஷ்யர் சிங்கப்பூர்ல இருந்து வந்த சிஷ்யருக்கு ஆவாகனம் செய்து தாய் ஜடாதர காளியை தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய அகோரியா இருந்தாலும் சரி, அல்ல மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, காளி, வராகி, குரளி, குட்டி சாத்தான் இதை வசியம் செய்து தாரை வார்த்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? தாரை வார்த்து கொடுக்குறதுனா நீயே வச்சிக்கோ, எனக்கு தேவையில்லை, நீ வைத்து நீங்கள் பூஜை பண்ணு, எத்தனை ஜென்மம் மட்டும் சரி உன் கூடவே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வணங்கக்கூடிய தேவதையை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாலும் சரி 99% அவங்க கண்டிப்பாக பூஜை பண்ணணும் மற்றும் அதற்குண்டான படையல் போடணும். அதற்குண்டான வழிமுறைகளையும் பூஜை முறைகளும் கற்றுத்தரணும். அப்போதான் அது அவங்களால கையாள முடியும். இல்லைனா கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க, இல்லை அது அவங்களுக்கு போய் நல்லது செய்யாது. எப்பொழுதுமே சரி, குருக்கிட்ட ஒரு தேவதையை தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது அதனுடைய ஃபுல் விளக்கத்தையும் பெற்று முறைப்படி பூஜை செய்து வாங்கிக்கணும். அப்படியே கொடுத்துடக்கூடாது, அப்படியே வாங்கக்கூடாது. யாகம் செய்து அக்னி பகவான் மீது சத்தியம் செய்து ஜலத்தின் மீது சத்தியம் செய்து தான் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் அந்த தேவதை நம்மக்கிட்ட பேசும். வசியம், மோகனம், ஆகர்ஷம், ஸ்தம்பனம், உச்சாடன, உத்வேஷம், பேதனம், மாறணும், அஷ்டகம், சித்தியாகனம், முக்காலத்தையும் குறி சொல்லும். மிக்க நன்றி.